ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வீழ்த்தி நியூசிலாந்து அணி மீண்டும் இந்தியா கூட சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலில் மோத போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம், இவர் தான் காரணம், என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓய்வே அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் கேப்டனான டிம்மா பவுமா பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் காரணங்கள் கூறியிருக்கார். அதிரடி முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி 50 ரன் வித்தியாசத்தில் செம்மையாக வின் பண்ணிட்டாங்க. ஒரு 300+ ஸ்கோர் அடித்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் கூட இந்தியா நியூசிலாந்து மோத போகிறாங்க ஒரு சண்டே. தோல்விக்கு பிறகு டிம்மா பவுமா சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் செமிஃபைனலுக்கு வந்தோம், ஆனால் தோற்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐசிசி ஈவெண்ட்டில் எப்பவுமே நாங்கள் செமியில் ஃபைனலில் போய் தோற்றுடுறோம், எங்களுக்கு இது 9வது தோல்வி. ஐசிசி டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச்சில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இன்னும் நிறைய முன்னேறணும்னு நினைக்கிறேன். எங்கள் டீம் நல்லா இருந்தாலும் என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஒரு பேட் லக்கு, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். கண்டிப்பாக நியூசிலாந்து அன்றைக்கி நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரச்சின் ரவீந்திரனா கேன் வில்லியம்சனோட பார்ட்னர்ஷிப் எங்களால் உடைக்க முடியல, அதுதான் தோல்விக்கு காரணம். அவங்களை சீக்கிரமாக நாங்கள் விக்கெட் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஒரு 250 ஒரு 280 அடிச்சிருந்தா, அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா நியூசிலாந்து அணி கண்டிப்பாக நாங்கள் சேஸ் பண்ணியிருப்போம். எங்களோட டார்கெட்டு அதுதான் இருந்துச்சு. பட் முடியல. அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போலிங்கில் மிச்சல் சாந்தனர் ரொம்ப சூப்பராக போட்டார். என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சண்டே ஒரு நல்ல மேட்ச் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிம்மா பவுமா பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஓடிஐலேருந்து ரிட்டையர் ஆக போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பவுமா ஓடிஐலேருந்து அவர் ரிட்டையர் ஆக போகிறாருங்க. வெறும் டெஸ்ட் போட்டி மட்டும் இதுக்கு மேலே அவர் கவனத்தை செலுத்த போகிறதா வந்திருக்குங்க. என்னங்க இது, சாம்பியன் ட்ராஃபியில் தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் அவங்க ரிட்டையர்மெண்ட் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வீரர் ஸ்டீவன் ஸ்மித் விட்டுருக்காரு, இவர் டிம்மா பவுமா விட்டுருக்காரு ரிட்டையர்மெண்ட்டு. எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, இந்தியா முடிச்சோம் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அலௌன்ஸ் போடுறாங்களோ சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. பட் அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க, எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் நேற்று ரச்சின் ரவீந்திரன் என்ன அடிக்கிறாரு, அப்பா 500ங்க, இன்னும் 25 வயசு தாங்க ஆகுது, 500 அடிச்சுட்டு இருக்காரு. இப்போ தான் டெபியூட் ஆனார். ஒரு 23 24 போட்டி தான் ஆடி இருக்காரு, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஆடுறாரு. எல்லாமே ஐசிசி ட்ராஃபியில் ஆடுறாரு. அதனால் ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் நியூசிலாந்து அன்றைக்கி கிடச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம நியூசிலாந்து போலிங் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இந்தியா கிட்ட ஆடினதை விட இங்கே நல்லா போச்சு. சாந்தனர் ரெண்டா சூப்பராக போட்டார், 3 விக்கெட் எடுத்தார். ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. வர சண்டே ஒரு நல்ல கிளாஷ் இருக்குது. ஆல்ரெடி நியூசிலாந்து நம்மக்கிட்ட தோற்றுருக்காங்க. இருந்தாலும் ஒரு மீண்டும் ஒரு எப்படி சொல்கிறது போட்டி நமக்கும் நியூசிலாண்டுக்கு ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணுங்க. அப்பயே நினச்சி நான் நியூசிலாந்து தான் ஃபைனலுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் சண்டே இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள், நியூசிலாண்டு வாசஸ் இந்தியா ஃபைனல் மோதிரம் சாம்பியன் ட்ராஃபி 2025 யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.